அம்மா சமையல். அம்மா கூட இருக்கிற வரைக்கும் உன் சமையல்ல இது இல்லை அது இல்லை உப்பு இல்லை காரம் இல்லை அப்படின்னு சொன்ன வாய் தான் இன்னைக்கு அம்மா செய்கிற கார சட்னிக்கும் மொறுமொறு தோசைக்கும் ஏங்கிட்டு இருக்குல்ல நிறைய பேருக்கு. ஆயிருந்தா ஹோட்டலுக்கு போனாலும் அறுசுவையாக உணவு சாப்பிட்டாலும் அம்மா செய்கிற டேஸ்ட் எப்பயுமே மறக்காதுல்ல. எப்போ பார்த்தாலும் இதே தானா அப்படின்னு கேட்ட நம்ம தான் இன்னைக்கு 2 நாள் லீவில் ஊருக்கு போனால் கூட போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்தால் காலையில் அது வேணும், மதியானம் இது வேணும் அப்படின்னு 2 நாள் லீவில் 4 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு வரோம்ல. என்னதான் நம்ம குடும்ப தலைவியானாலும் நம்ம செய்கிற சமையல் 4 பேர் சாப்பிட்டாலும் நம்ம மனசு என்னமோ நம்ம அம்மா சமையலை தான் தேடுதில்ல. என்ன பண்ணுறது, காலையில் இது வேணும் மதியானம் இது வேணும்னு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்களையும் தாண்டி நம்மளும் இது மாதிரி ஆர்டர் போட ஒரு ஜீவன் இருக்குன்னா அது நம்ம அம்மா தானேங்க. உப்புமாவா இது தப்புமா அப்படின்னு சொன்ன வாய் தான் இன்னைக்கு உப்புமாவா இருந்தால் கூட பரவாயில்லம்மா உன் கையால் செஞ்சு கொடுமான்னு கேட்க தோணுதில்ல. இப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப அம்மாவை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி அம்மாவோட அடுப்பை பார்க்கும்போதும் சந்தோஷமாக இருக்குங்க. அம்மா சமையல் பார்ட் 2 பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.